இப்ப இந்த புதிய சட்டத்தின் மூலமா வெளிநாட்டில இருக்கக்கூடிய பல்வேறு இந்த நியூக்ளியர் பிளான்ட் வச்சிருக்க சில ஓனர்ஸ் வந்து வாண்டடா குடுக்குறதுக்கு முன் வருவாங்க. வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய அதானி, அம்பானி போன்ற நபர்கள் வந்து அத வாங்கி அதில இன்வெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க. வாங்கி பண்ண போறாங்க. பண்ணும்பொழுது, இப்ப இந்த புதிய சட்டத்தின் காரணமா இழப்பீடுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்ட பண்ணிட்டாங்க. அப்ப அந்த அமௌண்ட் மட்டும் தான் குடுக்க போறோம் அப்படின்னு ஆயிப்போச்சு. அந்த அமௌண்ட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி குடுக்க போகுது அப்படின்னும்போது, அப்ப இந்த அதானி, அம்பானி போன்ற இல்ல எக்ஸ், ஒய், இசட் போன்ற இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய சில பல முதலைகள் அவங்களுக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது. ஒன்லி ப்ராஃபிட் மட்டும் தான் எடுக்க போறாங்க. சொர்ணப்பில் அணு உலை மாரியோ இல்ல பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த இழப்பீட அந்த நிறுவனமும் குடுக்க போது. 2வது பார்த்தீங்கன்னா, இங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி குடுக்க போது. அதுக்கு மேல பிரச்சனைன்னா, அத வந்து கவர்ன்மெண்ட் பார்த்துக்க போது. நமக்கு எந்த விதமான பிரச்சனை இல்ல அப்படின்ற இடத்துக்கு நகர்றாங்க. ரைட் ஓகே. இப்ப இவ்வளோ சீரியஸான இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நகர்றாங்க அப்படின்னும்போது, நம்ம இதுல நமக்கு கேள்வி என்ன வருதுன்னா, எப்படி இவ்வளோ ஒரு மக்களுடைய சேஃப்டியோ, இல்ல மக்களுடைய எதிர்கால விஷயத்தையோ யோசிக்காம, இப்படி ஒரு சட்டத்த தைரியமா கொண்டு வரதுக்கு அவங்களால அந்த துணிச்சல் எங்கேருந்து வருது? இது எப்படி சட்டமாக்கலான்ற அந்த முன்முயற்சிக்கு அவங்க எப்படி வராங்க? பேசிக்கா இந்த கவர்மெண்ட்டோட ஒரு அரகன்ஸ் தான். அது நான் அது இதனால கொண்டு வரல அப்படிங்கிறது. கவர்மெண்டோட அரகன்ஸா அல்லது மக்கள்ட்ட இருக்க ஒரு போதிய விழிப்புணர்வற்ற தன்மையோ, இல்ல அங்க இருக்க மக்கள்ட்ட பலவீனத்த அவங்க பயன்படுத்துதுன்னு நினைக்கிறாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? உண்மைதான். மக்களுடைய பலவீனம் தான். மக்கள் இந்த மாரி இயல்பான இந்த விஷயங்களுக்கு வந்துட்டு கவனம் செலுத்தாம இருக்கிறது, வேற எதுல டைவர்ட் ஆயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நமக்கு இங்க வந்து இப்போ இந்த மலையில விளக்கு ஏத்தணுமா, வேண்டாமா அப்படின்னு இருக்கும். இங்க கோவில் வேண்டுமா, வேண்டாமா, இங்க அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. இந்த மாரி இதுல தான் நம்ம இருக்கோம் இல்லையா? அப்ப நம்மளுடைய அடிப்படை சார்ந்திருக்கக்கூடிய உரிமையில் வாழ்வியல் சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனை போக்குல நம்மள கவனம் செலுத்த விடாம நம்மள டைவர்ட் பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கிறாங்க. 2வது மக்கள் எல்லாம் பிரிச்சு வைக்கப்பட்டுள்ளாங்க இல்ல. ஸோ அத வந்து அவங்க அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில நம்ம ஓட்டு வாங்கிக்கலாம். 3வது இருக்கக்கூடிய முக்கிய விஷயம்னா, உங்க வீட்டுக்கு பின்னாடி வராத வரைக்கும் நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஓகே.